அதனால் எங்கள் வீட்டுக்கு அந்த 3 செடியும் வாங்கிட்டு வந்துட்டேன். 3 சேர்த்து 600 ஆயிடுச்சு. 3 செடியும் சேர்த்து 600 தொட்டி மாற்ற முடியல, பெரிய தொட்டியாக தந்துருக்கேன். அதனால் 600 சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்டா ஏன் நான் செடி தான் வச்சுருக்கேன், சரியா? நில்லு. அப்புறம் ஏல என்ன வேணும்? அல்ல நில்லு. என் வீட்லேயும் இந்த செடி வெட்டி வச்சேன்னா அதனால தள்ள அடிச்சிருக்கு பாருங்கள், ஒடிச்சு தான் வச்சேன். அப்புறம் இந்த 3 செடியும் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு சின்ன செடி ஒன்று தந்துருக்காங்க, செவ்வாழை கன்று. சரி, இந்த தண்ணி இந்த ஓட்டத்தில் வச்சா முளைக்குங்களா, வச்சுட்டு வீடியோ பண்ணுறேன். மண்வெட்டி இங்கே தான் இருக்கு. வச்சாச்சு பாருங்கள். ஏற்கனவே இது சரிஞ்சாப்பு தான் வெட்டி இது பிடிங்கி தந்தாங்க, ஆனால் அது சரிஞ்சாப்பே வச்சுருக்கு. தண்ணி துணி துவைக்கிற தண்ணியெல்லாம் அந்த வாய்க்காலில் தான் போகும். அதனால் செவ்வாழை கன்று வச்சாச்சு. வேறு அவ்வளோதான். எங்கள் வீட்டு செடிகள்லாம் நல்லா அந்த மலைக்கு நல்லா செழிப்பாக தழுவடிச்சு நிற்கிறாவ. இதெல்லாம் போன வாரம் போல் வாங்கின செடி. இதெல்லாம் மலைக்கு முன்னாடி வாங்கினேன். பரவாயில்ல, நிற்கிற தலை அடிக்க ஆரம்பிக்கலை. அப்புறம் இந்த சுண்டை செடி வந்து பூத்துருக்கு பார்த்தீங்களா, பூத்துருக்கு. காய் ஒன்று தான் வச்சுருக்கு. வேறு இந்த மலையில் பூலாம் ஊர்த்துட்டு ஒரு 5 செடி பதிய போட்டிருக்கேன். இதான் மொதல் நான் வந்து பதிய போட்டது. கொஞ்சம் இப்போ கொண்டு வந்த செடிகளுக்கு தேங்காய் தும்பு போடணும். முதல்லாச்சு போட்டால் கொஞ்சம் ஈரப்பசை நிற்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்துக்கு.